ராஜினாமா பண்றீங்க, நீங்களும் உங்களோட பதவியை ராஜினாமா பண்றீங்க. தமிழ்நாடு பண்றாங்க இந்த மாதிரி. இப்போ ராஜினாமா பண்றீங்க, நீங்களும் உங்களோட பதவியை ராஜினாமா பண்றீங்க. தமிழ்நாடு பண்றாங்க இந்த மாதிரி. இதுவரைக்கும் எத்தனை பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் எத்தனை பேர்? தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறது இப்போ இன்னும் வந்து இந்த பகுதியில் பேர் சொல்லுவாங்க, பேரூராட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் பணி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தா தான் தெரியுங்க. எல்லாம் நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்பியூரில் கொடுத்தாங்க நைட்டுங்க. இன்னைக்கு வந்து பேரூராட்சியில் இருக்கிறவங்க கோபி வந்து கிழக்கு மேற்குங்க நகரம் எல்லா பகுதியில இருந்துமே இன்னைக்கு வந்து கோபியில் இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. என்னங்க? ஆமாங்க, இது தொடர்ச்சியாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது நேற்று நம்பியூர்ல நடந்துச்சு. இன்னைக்கு நேற்று நம்பியூர்ல மட்டும் 2000 பேர் கொடுத்துருக்காங்க. கட்டாயப்படுத்தி எங்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாசனம் இருக்குது. அப்படின்னு ஒரு கவுன்சிலர் வந்து அந்த கூட்டத்தில் எடுத்து குரல் கொடுத்தாரு. இங்க வந்து இப்ப நடக்கிறது வந்து தன்னெழுச்சியா நடக்குதா அல்லது வந்து நீங்க வந்து அவங்க இல்ல அவங்களே தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க, எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்னா வச்சு அவங்க எல்லாம் கூட நின்று தான் கொடுத்தாங்க. இல்ல அது வந்து இல்ல நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலைங்க. ஆமாங்க. இல்ல நான் எதுக்கு தயாருங்க, நான் எதுக்கு தயார். இல்ல நான் இப்பதான் நடந்துட்டு இருக்குதுங்க. என்ன நான் வந்து இல்ல நான் பொறுப்புல இருக்கிறேன். இல்ல நான் வந்து இப்ப பொறுப்புல இருக்கிறேன். நானே நான் வாங்கிக்க முடியாதுங்க. நான் வந்து மற்றவங்க கிட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ஆமாங்க, ராஜினாமா பண்றேன். போக போக தானே தெரியுங்க. இப்போ நான் நேற்று ஆரம்பிச்சாங்க நம்பியூர்ல, இன்னைக்கு கோபியில் நடந்துட்டு இருக்குது. இனி இப்படியே தொடர்ச்சியாக அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு இனி போக போக தானே தெரியுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.